நல்ல வீடியோ நல்ல வீடியோ என்ன சமீப காலமா காவல்துறையுடைய நடவடிக்கைன்றது ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. காவல்துறையினரால யாருக்குமே பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்துட்டே தான் இருக்கு. அந்த வகையில திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள ஒரு காவலர் தன்னுடைய பூட்ஸ் காலால அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருவரை எட்டி உதைத்த மாதிரியான இந்த காட்சி தான் சமூக வலைதளம் முழுக்க வைரல் ஆயிட்டு வருது. இப்பதான் திருச்செந்தூர்ல திருவிழா வேற நடந்து முடிஞ்சது. அதனாலே பக்தர்களுடைய கூட்டம் அப்படின்றது நாளுக்கு நாள் திருச்செந்தூர்ல அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அந்த வகையில கோவில் நிர்வாகிகள் அந்த உள் கட்டுப்பாட்டு துறை இருக்கும் தெரியுமா, கோவிலுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக கோவில் நிர்வாகமே சிலரை பணிக்கு அமர்த்தி இருக்கும். அப்படி விவேக் அப்படின்ற ஒருத்தரை கோவில் நிர்வாகம் சூப்பர்டென்டா பணிக்கு அமர்த்தி இருக்காங்க. அங்க ஒரு காவலர் ஏட்டு பிரபாகரன், இவரை காவல் நிலையம் பாதுகாப்புக்காக அந்த பிரபாகரனை போட்டிருக்காங்க. கோவிலுக்குள்ள தனி பொது தரிசனம்னு ஒண்ணு இருக்கும், 100 ரூபாய் கொடுத்து சிறப்பு தரிசனம்னு ஒண்ணு இருக்கும். அது போக முதியோர்களுக்கான தரிசன வரிசைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த முதியோர்களுக்கான தரிசன வரிசையில இந்த ஏட்டு பிரபாகரனுடைய தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையுமே அந்த வரிசைக்குள்ள விடுறாரு. இது பார்த்து அங்க இருக்கக்கூடிய முதியவர் வரிசையில இருந்தவங்க எல்லாம் என்ன எதுன்னு கேட்கவும், அப்போ அங்க இருந்த சூப்பர்டன் விவேக் காவலர்கிட்ட கேட்டிருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னதுல ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுது. அதுல காவலர் விவேக்க சரமாரியா தாக்கியிருக்காரு, அவருடைய பூட்ஸ் காலால எட்டி உதைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விவேக்க காவல் நிலையத்துக்கு அழைச்சு போயிருக்காங்க. 4 காவலர்கள் சேர்ந்து அவரை அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலியமா திருச்செந்தூர் அரசு கோவில் சார்பா இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இப்போ மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது சேகர் பாபு அவர்கள் தான் அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காரு. அவரு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல கோவில்கள்ல இந்த மாதிரி காவலர்களுடைய அத்துமீறல்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இது திருச்செந்தூர்ல மட்டும் இல்ல, பல கோவில்கள்ல காவலர்கள் அவங்களுக்கு வேண்டியவங்களை இந்த மாதிரி சாமி பார்க்கறதுக்காக முன்னாடி அனுப்பிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து எழுந்துட்டே தான் இருக்கு. அந்த வகையில திருச்செந்தூர்லயும் இப்ப நடந்திருக்கு. இது குறித்து அந்த காவலர் மேல விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.